நம் அனைவருக்கும் இந்த சிறப்பான நாளிலே எவர்களுக்கெல்லாம் எந்தெந்த நல்ல பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹு வழங்குவானோ அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருளட்டுமாக. இந்த புனிதமான நாளை இந்த வருடத்தில் அடைந்தது போல இன்னும் பல வருடங்கள் அடையக்கூடிய தௌஃபீக்கையும் நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளைய நாள் நாம் எல்லோருமே ஹஜ் பெருநாளுடைய நாளை கொண்டாட இருக்கிறோம். நம்மவர்களிடத்திலே 2 பெருநாள்கள் இருக்கிறது. இஸ்லாம் தந்த பெருநாள், பெரும்பாலும் நோன்பு பெருநாளை கொஞ்சம் அதிகமாக விமர்சையாக கொண்டாடுவது வழமை. ஹஜ் பெருநாள் என்றால் நம்மிலே அதிகமானவர்கள் அதில் கவனம் செலுத்துவதும் அல்லது அந்த பெருநாளுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்வதிலும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சடைவு சோம்பேறித்தனம் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். நோன்பு பெருநாளுடைய நாளிலே நாம் பெருநாளுடைய தொழுகையை தொழுதோம், உறவுகளை சந்தித்தோம், அதனுடன் அந்த பெருநாளுடைய நிகழ்வுகள் முடிந்து விடுகிறது. ஆனால் ஹஜ் பெருநாளுக்கு அல்லாஹு தஆலா நோன்பு பெருநாளிலே இல்லாத ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நோன்பு பெருநாளிலே தொழுதது போல பெருநாளுடைய தொழுகையையும் தொழுதோம், உறவுகளையும் சந்தித்தோம், அதனுடன் நிறுத்தி கொள்ளாது நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த விருந்தை போடுகிறான். அதுதான் உல்ஹியா குர்பான் என்ற விருந்து. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பின்னால் 3 நாட்களை அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய விருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நாளாக அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் பெருநாளுடைய நாளை தந்திருக்கிறார். ஹஜ்ஜாஜிகளோ மக்காவிலே இருந்து அவர்கள் ஜம்ராக்களுக்கு கல்லறிவதற்காக 3 நாட்கள் அவர்கள் அங்கே தங்கி இருப்பார்கள், மினாவிலே இருப்பார்கள். அதே நேரத்தில் நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் அவர்களுடைய குர்பான்களை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நன்மைகளை பெற்றவர்களாக பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் என்றால் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள். அந்த 3 நாட்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அய்யாமுத் தஷ்ரீக் என்பது யௌமு அக்லின் வ ஷுர்ப், நன்றாக சாப்பிட்டு குடிக்கும் நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் ஹஜ் பெருநாளுடைய நாளிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே மிகச்சிறந்த அமல் எது என்று பார்க்கும் போது அதுதான் உல்ஹியா, அதுதான் குர்பான். எனவே அந்த குர்பான் நம்மிலே நிறைய பேர்கள் தயாராக இருப்பார்கள். சில பேர்களுடைய நகங்களை அல்லது அவர்களுடைய உடம்பிலே மீசைகளை கவனிக்கும் போது இவர்கள் உல்ஹியாவுக்கு தயாரானவர்கள் என்று கண்டுபிடிக்கும் அளவுக்கு நம்மிலே நிறைய பேர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய உல்ஹியாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உல்ஹியாக்கள் கபூலான உல்ஹியாக்களாக நன்மைகளை பெற்று பாவ மன்னிப்புகளை பெற்ற நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்பான் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன? உல்ஹியா என்று அதற்கு பேர் சொல்லப்படுகிறது. குர்பான் என்ற சொல் எதிலிருந்து வருகிறது என்று நீங்கள் பார்க்கும் போது குர்பான் என்றால் நெருக்கம் என்று அர்த்தம். குருபு என்ற சொல்லிலிருந்து அது வந்திருக்கிறது. குருபு என்றால் என்ன தெரியுமா? நெருக்கம். எதன் பக்கம் நெருக்கம் என்று நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவின் பக்கம் அது நெருங்குவது என்று அர்த்தம். எனவே குர்பானின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களிலே மிக உயர்ந்த பலன் என்ன தெரியுமா? அது அல்லாஹுடைய நெருக்கம் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. முஸ்லிம்கள் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த குர்பானை அல்லாஹு தஆலா ஒரு சுன்னத்தான அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக காட்டி தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை கொஞ்சம் தேடி பார்த்தால் நாம் செய்யக்கூடிய இந்த குர்பான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அறுத்து பலியிட முயன்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செம்பரியாட்டை கொடுத்து குர்பான் கொடுக்க நினைத்தது மட்டும்தான் நம்மவர்களுக்கு தெரிகிறது. வரலாற்றிலே நீங்கள் பார்க்கும் போது உலகத்திலே கிட்டத்தட்ட 4 குர்பான்கள் நடந்திருக்கிறது. இந்த குர்பான்கள் எதற்காக நடந்தது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய பின்னணிகள் என்ன என்று தேடி பார்க்கும் போது ரொம்பவுமே அது சுவாரஸ்யமாக அழகாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு குர்பான் நடந்திருக்கிறது. தேடி பார்த்தால் அதுதான் முதலாவது அமலும் கூட. உலகத்திலே நோன்பு பிடித்தல், ஹஜ் செய்தல், ஜகாத்து கொடுத்தல், இது போன்ற அமல்களை நீங்கள் தேடி பார்க்கும் போது உலகத்திலே முதலாவது நடந்த அமல் எது என்று தேடி பார்க்கும் போது அல்லாஹுடைய கட்டளையின் மூலமாக நடந்திருக்கிறது. குர்பான் தான் நடந்திருக்கிறது. நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிள்ளைகளை கொடுத்தான். பிள்ளைகளை கொடுத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை சேர்ந்துதான் பிறக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆண் குழந்தை இன்னொரு பெண் குழந்தை சேர்ந்துதான் பிறக்கும். என்ன செய்யணும்? கூட பிறந்த சகோதரிய அடுத்தவர் இருக்கிறார்கள், அவரும் சகோதரர் தான், அவருக்கு கட்டி கொடுக்க வேண்டும். அவருடன் கூட பிறந்த பெண்ணை இவர் கல்யாணம் முடிக்கணும். இதான் முறை. இந்த காலத்துல அது செய்ய முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த முறை அது. இந்த ஷரீஅத்திலே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷரீஅத்திலே அது காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஷரீஅத் சகோதரிய கல்யாணம் முடிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இதுதான் நடந்தது. அதிலேயும் கூட பிறந்ததை முடிக்க கூடாது. ஒரு கூட பிறந்தவர் மற்ற சகோதரன் இருப்பார்கள், அவரோட கூட பிறந்தவரை பிடிக்க வேண்டும். ஹாபீல் காபீல் என்ற 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல ஹாபீல் என்றவர் அவரோட சேர்ந்து ஒரு புள்ள பிறக்கிறார். அவ கொஞ்சம் அழகு குறைவு. காபீல் இருக்காரு இல்ல, அவரோட ஒரு புள்ள பிறக்கிறா, ஒரு சகோதரி, அவ கொஞ்சம் அழகானவ. காபீல் பாக்குறா, ஹாபீலோட பிறந்தவ கொஞ்சம் அழகு குறைவு, என்னோட கூட பிறந்த புள்ள ரொம்ப அழகா இருக்கிறா. அதனால காபீல் சொன்னான், நான் உங்களுக்கு என்னுடைய சகோதரியை முடித்து தர மாட்டேன். ஹாபீல் நல்லவர், அவர் சொன்னாரு, எனக்கு எதிலையும் பிரச்சனை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவேன். எங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் என்றார். இப்பொழுது பிரச்சனை முத்தி விட்டது, என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை போடுறான், ஆதமே இதுக்கு முடிவு சொல்லட்டுமா? என்ன செய்ய வேண்டும்? 2 பேருக்கும் குர்பான் கொடுக்க சொல்லுங்க. 2 பேரும் குர்பான் கொடுக்க வேண்டும். 2 பேருடைய குர்பானில் யாருடைய குர்பான் கபூலாகி விட்டதோ அவருக்கு அழகிய பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவார். குர்பானை வச்சுதான் முடியும். அப்படி குர்பான கபூலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னால் இருந்த நபிமார்களுடைய காலத்துல ஒரு குர்பானை கொடுத்தா அந்த குர்பான் கபூலா இல்லையான்னு எப்படி தெரியுமா விளங்கும்? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வருமா, எவருடைய குர்பான் கபூலோ அந்த குர்பானை அந்த நெருப்பு சுட்டரித்து விட்டு சென்று விடும். இப்ப 2 பேரும் குர்பான் கொடுக்கறாங்க, நல்லா கவனிக்கணும். என்ன தெரியுமா? ஹாபீல் நல்லவர், காபீல் கொஞ்சம் மோசமானவர். அவரோட கூட பிறந்தவர் தான் அழகான பெண். 2 பேரும் குர்பான் கொடுத்தாங்க. ஹாபீல் என்ன தெரியுமா செய்தாரு? கொழுத்த நன்றாக அழகான நல்ல ஒரு மிருகத்தை அறுத்தார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார். காபீல் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் தானிய வகைகளை குர்பான் கொடுத்தார். அந்த காலத்துல அப்படியும் இருந்திருக்கிறது. அதை கொடுக்கும் போதே மட்டமான ஜாதியா பார்த்து கொடுத்தார். நம்ம ஆட்கள் அப்படித்தான், சதக்கா கொடுக்கும் போதும் அப்படித்தான். நல்லதை கொடுக்கறதுக்கு பார்க்க மாட்டான், மட்டமான ஜாதியத்தான் தேடுவான். மோசமானதை கொடுத்தார். ஹாபீல் நல்லவர், அவர் நல்லதை கொடுத்தார். ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படல. இப்ப காபீல் விட்டு கொடுப்பாரா? காபீல் தான் காத்திலு, அவர் தான் கொலை பண்ணினவர். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முடியாது என்றார். குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படலப்பா, குர்பானை வச்சுதான் முடிவு, அல்லாஹ் அப்படித்தானே சொன்னா. முடியாது என்றார். காபீல் சொன்னார், நான் உன்னை கொலை செய்து விடுவேன். ஹாபீல் அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க என்னை கொலை செய்ய வேண்டும் என்று கையை நீட்டினாலும் நான் ஒரு காலமும் உங்கள் அளவில் கையை நீட்டி என் சகோதரனையோ எவனையோ நான் உயிரை பலியெடுக்க மாட்டேன் என்றார். காபீல் கெட்டவர் இல்ல, தன் சகோதரனை அவர் உலகத்திலே முதலாவது உயிர் பலியை செய்தார். இதுதான் வரலாறு. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எல்லாம் குர்பான்ல தான் வச்சார். நீங்க 2 பேரும் தொழுங்க, தொழுகையில யாரோட தொழுகை கபூலோ அவருக்கு கட்டி தருவேன் அல்லாஹ் சொல்லல. 2 பேரும் ஹஜ் செய்யுங்க, யாரோட ஹஜ் கபூலோ அவருக்கு கட்டி தருவேன். இப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நோன்பு பிடியுங்கள், அதை நான் கபூலாக்கின நோன்புக்கு தருவேன். இல்லை, குர்பானை கொடுங்க. யோசிச்சு பாருங்க, குர்பான் என்பது உலகத்தில் முதலாவது நடந்த அல்லாஹ்வுடைய கட்டளையினால் நடந்த ஒரு பெரிய அமல் தான் குர்பான். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க, வேற யாரு குர்பான் கொடுத்தாங்க? வரலாற்றுல தேடி பாருங்க. நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் கொடுத்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 5 வக்து தொழுகையில ஒரு தொழுகையை தான் கடமையாக்கி இருந்தார். அவங்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அசருடைய தொழுகை.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நிறைய குதிரைகள் காணப்பட்டது. குதிரை என்றது ரொம்ப பெருமதியானது. குதிரைகள்ல சிவப்பு நிற குதிரை மிக பெருமதியானது. அப்ப சொல்லுவாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட நிறைய குதிரைகள். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அசருடைய தொழுகையை தொலை பார்த்தாங்க. இந்த குதிரைகளை பராமரிக்கிற விஷயத்துல அவங்களுக்கு அசரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. பரலான அந்த கடமை விடுபட்டு போனது. என்ன செய்தார்கள் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, இந்த குதிரைகள் தானே என் அமல பாலாக்கிருச்சு. 100 குதிரைகளை அன்றைய நாளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் கொடுத்தார். வரலாறு சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய ஒரு அமலை நிறைவேற்றுவதற்கு இவைகள் தடையாக மாறிவிடுகிறதா? எனவே இந்த அனைத்து குதிரைகளையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக வரலாற்றில் 2வது குர்பான கொடுத்தார். இன்னும் ஒரு குர்பான் நடந்தது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான குர்பான். அது என்ன குர்பான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பா இருக்கிறாங்கல்ல, வாப்பட வாப்பா அப்துல் முத்தலிப் அவங்கட காலத்துல ஒரு நிகழ்வு நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஜம்சம் கிணறு கிடைத்தது. ஜம்சம் தண்ணீர் இருந்துச்சு. இது கொஞ்ச காலம் கழிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அப்பாட காலத்துல வாப்பாட காலத்துல இந்த ஜம்சம் கிணறு இருக்கிற இடம் அடையாளம் தெரியாமல் போனது. நாம் பைஹக்கி இமாமுடைய தலாயிலுன் நுபுவால இதை நீங்க பார்க்கலாம். ஆதாரபூர்வமான செய்தி. தேடுறாங்க எல்லாரும், ஜம்சம் கிணறு எங்க இருக்கிறது, அதை எந்த இடத்தில் தோண்டி அதை அடையாளம் காணுவது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஜம்சம் கிணறு இருக்கிறது தெரியும் அவர்களுக்கு. அப்துல் முத்தலிப் இருக்கிறார் இல்ல, அவருடைய நெத்தி முடி இருக்கிறல்ல, அவர் நெத்தி முடி பொறப்புல இருந்தே வெள்ளதானாம். அவர் நெத்தி முடி என்ன, முன் நெத்தி முடி. அதனால அவர்களுக்கு சொல்லுவாங்களாம் ஷைபத்துல் ஹம்தன் ஒரு பேர் உண்டு. ஷைபத்துல் ஹம்தன் என்ன தெரியுமா? உங்களோட முன்னெத்தி முடி பழுத்து இருக்குது, இது வயசாளிகளுக்கு பழுக்கிற மாதிரி அல்ல, இது பொறப்பில இருந்தே இருக்கிறது, இந்த முடிக்கு ஒரு புகழ் ஏற்படும் என்று அந்த மக்கள் சொன்னாங்களாம். உங்கள் பரம்பரையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று சொன்னாங்களாம். அவருடைய முன்னெற்றியில் இருக்கக்கூடிய அந்த ஷைபத்துல் ஹம்த் புகழுக்குரிய நரை, அது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இருந்திருக்கிறார். இவர் ஒரு நேர்ச்சை வச்சார். என்ன தெரியுமா? அப்துல் முத்தலிப் 10 ஆம்பளை புள்ள. அவர் சொன்னாரு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜம்சம் கிணறு இருக்கும் இடத்தை அடையாளம் காட்டிட்டா என்ற 10 புள்ளையில ஒத்தர அறுத்து பலியிடுவேன். நேர்ச்சை வச்சார். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் நேர்ச்சை வச்சார். நேர்ச்சை வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அப்துல் முத்தலிப் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூக்கத்தில் இருக்கும் போது கனவிலே அவருக்கு இடம் காட்டப்படுகிறது. இந்த இடம் தான் ஜம்சம் இருக்கும் இடம். தேடி கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சா மக்கா வாசிகளுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். ஜம்சம் கிணறு கிடைச்சாச்சு. யாருக்கு கவலை? அப்துல் முத்தலிப் கவலை. அவரெல்லாம் இருக்கணும், மத்தவன் குடிப்பான், இவர் புள்ளையா இருக்கணுமே. என்ன செய்யலாம்? 10 பிள்ளைகளுடைய பேரையும் ஒரு துண்டு சீட்ல எழுதி ஒவ்வொன்றாக போட்டாங்க. யாரோட பேரு வருதோ அவரை அறுத்து பலியிடலாம். தொண்டு சீட்டை நல்லா குலுக்கி அப்துல் முத்தலிப் போடுறாரு. யாரோட பேரு தெரியுமா வருது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பேரு தான் வருது. என்ன செய்யணும்? அறுக்கணும். ஆலோசனை குழுவை கூட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. இவரை மட்டும் அறுத்துறாதீங்க, இவரை பார்த்தாலே விளங்கு ஒரு நல்ல புள்ள, அழகான புள்ள, கௌரவமான புள்ள. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பாவே இது. ரசூலுல்லாஹ் பிறக்கலப்ப, அவர் பிறக்க இல்லை இன்னும். இப்ப என்ன நடக்கிறது? எல்லாரும் சொன்னாங்க, இந்த புள்ளை அறுத்தரவானம், அறுக்காம இருக்க முடியாது, நேர்ச்சை வச்சாச்சே, நேர்ச்சை நிறைவேற்றணுமா இல்லையா? உடனே சொன்னாங்க, அப்படியா, ஒரு துண்டுல 10 ஒட்டகம் எழுதுங்க, மத்த துண்டுல அப்துல்லா எழுதுங்க, குலுக்கி போடுங்க. 10 ஒட்டகம் வந்துட்டா 10 ஒட்டகம் தடுத்துருங்க. சரி, சீட்டை குலுக்கி போட்டா யாரோட பேரு வருது? அப்துல்லா தான் பேரு வருது. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஏங்க இப்படி செஞ்சு பாருங்களேன், 10 20 ஆக்குங்க, 20 ஒட்டகம் அப்துல்லா போட்டு பாரு. குலுக்கி போட்டாங்க. என்ன வருது தெரியுமா? அப்துல்லா தான் கைக்கு வருது. திரும்ப சொன்னாங்க, அதை 30 ஆக்குங்க, 30 ஒட்டகம் அப்துல்லா. குலுக்கி போட்டாங்க, அப்பவும் அப்துல்லா தான் வருது. 30 40 ஆகி 50 ஆகி 100 ஒட்டகம் அப்துல் முத்தலிப் குலுக்கி போட்டாரு. அப்ப 100 ஒட்டகம் கைக்கு வந்து. சும்மா திரும்ப ஒரு தடவை போட்டு பார்ப்போமே. திரும்ப போட்டு பார்த்தார், அப்போ 100 ஒட்டகம் வந்தது. திரும்ப போட்டு பார்த்தார், அப்பொழுது திரும்ப 100 ஒட்டகம் வந்தது. அப்ப என்ன செஞ்சாரு? எல்லோரும் சொன்னாங்க, உங்களோட மகனை பாதுகாப்பதாக இருந்தால் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள் என்றார்.
உலக வரலாற்றில் நான் நினைக்கிறேன் அது ஒரு விசேஷமான குர்பானாக நடைபெற்றது. 100 ஒட்டகம் அன்றைய நாளில் கஅபத்துல்லாவுக்கு முன்னால் அறுத்து பலியிடப்பட்டது ரசூலுல்லாஹ்வோட வாப்பாவை காப்பாத்துறதுக்காக. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வோட வாப்பா என்கிற சரியான அழகாம். சில பெண்கள் கேட்பாங்களா, என்ன கல்யாணம் முடிச்சு கொள்றீங்களான்னு கேட்பாங்க. ஒரு நாள் ஒரு பெண்ணு கேட்டாவா, ஏங்க உங்களுக்காக வேண்டி 100 ஒட்டகம் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால அறுத்து பலியிடப்பட்டதே, எனக்கிட்ட அதை விட நிறைய ஒட்டகம் இருக்கு, கல்யாணம் முடிச்சு கொள்றீங்களா என்று கேட்டாங்களா. அப்துல் முத்தலிப் பார்த்தா இது பெரிய வம்பா போச்சு, இவருக்கு அவசரமா கல்யாணம் முடிச்சு கொடுத்துறணும், எல்லாரும் கேட்டு கேட்டு வாராங்க என்று சொல்லும் போது அப்துல் முத்தலிப் அன்றைக்கு என்ன தெரியுமா செஞ்சாரு? மக்காவில நல்ல ஒரு பெண்ணை தேடினார். அழகிய பெண் அல்ல, தக்வா உள்ள பேணுதல் உள்ள ஒரு பெண்ணை தேடினார். அப்படி கண்டுபிடிச்ச தாய் தான் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஜாஹிலியா காலத்தில விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில ஆமினா நாயகிக்கு ஜாஹிலியா காலத்தில சூட்டப்பட்ட பட்ட பேர் என்ன தெரியுமா? தாஹிரா, சுத்தமான பெண். சுத்தமான பெண் என்ன தெரியுமா? எந்த ஒரு தவறான காரியத்திலும் நடந்தவர்கள் அல்ல. அதனால இங்க அப்துல்லா நல்லவரு, ஆமினா நல்லவர்கள். 2 பேருக்கும் திருமணம் முடித்து ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் பெற்றார்கள். அந்த குழந்தை தான் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கஅபத்துல்லாஹ் கிட்ட அந்த டைம்ல 100 ஒட்டகம் குர்பான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இத சொல்றாங்க. நான் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார், அனபனுல் ஸபீஹை, நான் அறுக்கப்பட்ட 2 பேரோட புள்ளேண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அறுக்கப்பட்ட 2 பேரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க பார்த்தாங்க. அந்த பரம்பரையில தான் நான் பிறந்து, எங்க அப்பையும் அறுக்க பார்த்தாங்க ஜம்சம் கிணற தேடி. ஆகவே அறுக்கப்பட்ட 2 பேருடைய மகன் என்றா 3 குர்பான படிச்சாச்சு. 4வது குர்பான் அதுதான் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட கனவு கண்டு அதை நிறைவேற்றிய குர்பான். அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றாம சொர்க்கத்தில இருந்து ஒரு நல்ல கொழுத்த ஒரு செம்பரியாட்டை கொடுத்து இதை அருங்கட்டாங்க. நான் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? இந்த நாளையும் நான் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த குர்பான்களில் ஏற்றுக்கொண்ட குர்பான் எது தெரியுமா? தக்வா உள்ளவர்களுடைய குர்பான். எவ்வளவு பெரிய மாண்டை கொடுத்தீங்க? நான் 8.5 லட்சத்துக்கு எடுத்தேன், நான் 12.5 லட்சத்துக்கு எடுத்தேன். உங்களுக்கு இந்த தடவை 12.5 லட்சத்துக்கு கிடைக்கல போல, நான் 12.5 லட்சத்துக்கு கொடுத்தீங்கிறேன். நான் நினைக்கிறேன் மெத குழம்பையில நான் தான் இன்றைக்கு பெரிய குர்பான் கொடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வெறுமனே இறைச்சும் சதையும் மட்டும்தான், ஒரு நன்மையுமே கிடையாது. குர்பானை நீங்கள் கொடுக்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று குடும்பமாக நின்று தக்பீர் சொல்லி கழுத்திலே வைத்து கூரான கத்தியினால், அது கூட எப்படி தெரியுமா இஸ்லாம் சொல்லுது? மிருகத்தை கஷ்டப்படுத்துறாதீங்கப்பா, அடிச்சிராதீங்கப்பா, நீங்க அறுக்கிறது அதுக்கு காட்டிராதீங்கப்பா. ஒரு இடத்துல அறுத்தா அதே இடத்துல அறுக்கும் போது மத்த மிருகத்தை காட்டிராதீங்கப்பா. அதை கீழே போடும் போது நோவினப்படுத்தாதீங்கப்பா. கத்தியை கூறாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மிருகத்தை கஷ்டப்படுத்தாதீர்கள். வல் அன்ஆம ஹலகஹா லக்கும், மிருகத்தை உங்களுக்கு தான் தந்திக்கிறான், அடிக்கிறாங்க. சில பேர்கள் எல்லாம் பாதுகாக்கணும். சில இடங்கள்ல அவுட் சைடுல நீங்க மிருகங்களை பார்த்தா ஒன்னோட காதக்கானம், இன்னொன்னோட வாழைக்கானம், இன்னொன்னுடைய முதுகு பழக்கப்பட்டு இருக்கிறது. என்னவாம் தெரியுமா? என் தோட்டத்துக்குள்ள வந்துச்சு, இந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டிருக்கிறான், அதனால மாட்டை பொழந்துட்டேன் அப்படின்வாங்க. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிருகத்தை கூட கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட வாழ்க்கையில அவர்கள் எதையுமே அடித்ததில்லை. எப்படிப்பா அதை செய்றீங்க? மிருகத்தை விட மோசமான ஆட்களா நம்ம? குர்பான் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றப்படக்கூடியது. நீங்க அல்லாஹ் என்ற அச்சத்தில் தக்வாவுடன் அந்த குர்பானை நீங்கள் கொடுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதலாவது சொட்டு ரத்தம் தரையில் விழும் போது அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதனால அதுதான் லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்றது அதுதான். உங்களோட இறைச்சி, உங்களோட ரத்தம் எனக்கிட்ட வராது. உங்களோட தக்வா எவ்வளவு உயர்ந்தது. தக்வாவுடன் இந்த குர்பானை நிறைவேற்றுங்கள். பேர் புகழுக்காக சில பேர் என்ன செய்வாங்கன்னா 7 பேர் சேர்ந்து ஒரு குர்பான், அந்த 7க்குள்ள பல 7 இருக்கு, சரி வராது. 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம். ஆடு ஒத்தருதான் இல்லையா?
இந்த 7 பேர் இருக்கிறாங்களே அந்த ஒரு பங்குக்குள்ள குடும்பத்துல நானா கிட்ட 5000 அப்பா கிட்ட 5000 எடுத்து அதை ஒரு 7ஆ மாத்துறது, ஒரு 7ஆ மாத்தி 7ல ஓடுது, சரி வராது. 2 வருடம் பூர்த்தி ஆகாதது சரி வராது. நொண்டி உள்ளது சரி வராது. காதுகள் வாள்கள் வெட்டப்பட்டது சரி வராது. மெலிந்தது சரி வராது. அதெல்லாம் சரி வராது. நம்ம ஆட்களுக்கு மாட்டை கொடுத்தா சரி, அவ்வளவுதான் உள்ளது. சரி வராது என்ன அவங்களுக்கு அதல்ல. அதுல நீங்க சொல்றது ஒண்ணு எங்கள்கிட்ட சரி வராது. நாங்க மாடை மட்டும் தான் கொடுப்போம். என்ன நோக்கம்? அவங்க சொல்றாங்க எங்கட ஏரியால நிறைய பேர் 2500 2600 இறைச்சி. அதுல நீங்க அப்படி சொல்றீங்களே, எங்களுக்கு நோக்கம் இறைச்சி போறதுதான். அப்ப உங்களுக்கு இது கபூலாகணும், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும் என்ற நோக்கம் இல்லையா? மாமிசம் கிடைக்கிறது மட்டும்தான் நோக்கமா? நீங்க இறைச்ச மட்டும்தான் கொடுக்கணும் என்று நினைச்சா நான் சொல்றேன், உல்ஹியா காலத்துல கொடுக்கறத மத்த காலத்துல கொடுங்க. மத்த காலத்துல இறைச்சி